திரு பரந்தாமன், பிரதமருடைய இந்த குற்றச்சாட்டுக்கான திமுகவுடைய எதிர்வினையை பார்க்க முடியுது. அவர் திமுகவினர் குறித்து விமர்சனம் வைக்கிறார். ஆனால் நீங்கள் தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றீங்க. என்ன அடிப்படையில் அந்த திமுகவினர் தமிழர்கள் தானே? திமுகவினரும் தமிழர்கள் தானே? அரசியல் பார்வையோடு பார்க்குறதுன்றதுக்கு வேற எதையாவது அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் பேசலாம். ஆனால் இன உணர்வை பயன்படுத்தி பேசும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முகமாக இருப்பது இன்றைக்கி திமுக தான்ன்றதை பிரதமரே ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கி எல்லாமாம தமிழ்நாட்டுக்கு திமுக இருக்குங்கிறதுனால தான் திமுகவை நம்ம டச் பண்ணோம். திமுகவை டச் பண்ணால் தமிழர்களை டச் பண்ணது தான் அந்த புரிதல் பிரதமருக்கு இருந்த காரணத்தினால தான் அது திமுகவை ஒரு குற்றம் சாட்டி நோக்கி சொல்கிறார். ரெண்டாவது இது தமிழர்கள் மீது விடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக தான் பார்க்க முடியுமே, தனிப்பட்ட திமுக மேலே விடப்பட்ட தாக்குதலாக பார்க்க முடியாது. நான் முன்பு சொன்னபடி திமுக கர்நாடகா தெலுங்கானாலையும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பீகார் மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தையும் வைக்கிறார். அவமதித்து வருகிறது, தாக்குதல் அவமதித்து வருகிறது அப்படிங்கிற மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை சொல்லி உரையாற்றுவதும், ஐநா சபைக்கு போனார்னா யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு கலிப்பூங்குன்றனுடைய கோட்டை சொல்லிட்டு பேசுகிறதும், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குங்கிறதும், தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேட்டி கட்டிக்கிட்டு வருதும், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்கிறதும், இது தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த ட்ரெண்டு. ஆனால் இதே பிற மாநிலத்துக்கு போகும்போது ஒரு தமிழ்நாட்டை பற்றி அவதூறாக அல்லது அவர்களை தாக்கி பேசுவது என்பது இது இப்போ ஒரு ஒன்றிய பிரதம மந்திரியினுடைய பொறுப்புக்கு இது அழகல்ல அப்படிங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர்கள் ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருக்காங்க. சார், இன்னைக்கு சார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய உறுதிமொழி ரகசிய காப்புல இனத்தாலோ மதத்தாலோ மொழியாலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட இருக்க மாட்டேன்றதான் அவங்களுடைய உறுதிமொழி. அப்படி இருக்கும்போது ஒரு மொழி பிரிவினை உருவாக்குவது, இனப்பிரிவினை உருவாக்குவது, மத பிரிவினை உருவாக்கி செயல்பட வராரும் பிரதமர் என்ற போது இது தன்னுடைய நாட்டில் பிரிவினையை உருவாக்குவது முதலமைச்சர் அப்படின்னு குற்றச்சாட்டை நைனா நாகேந்திரன் வைக்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க இங்க எப்போதுமே இந்த பிரிவினை அரசியலை இவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாம் வேற்றுமை அரசியலை திமுக செய்துலாம் அடிப்படையாக இவங்க ரெண்டு பேருமே சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கட்டும் இல்லை சகோதரர் நயனா நாகேந்திரா இருக்கட்டும், இவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையே தமிழர்களா இல்லையான்றதை அவங்கள சோதிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க அரசியல் மாச்சரியங்கள் கடந்து அது ஒரு கடும் விமர்சனமா இருக்கு. அவங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் அதுல என்ன சிக்கல்? உங்களுக்கு தமிழர்களா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வேகம் வந்திருக்கலாம். இது கண்டிக்கக்கூடியது இல்லை, கண்டிக்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பேசியிருக்கோம், நாங்கள் பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம், இல்லை பிரதமர் இது பேசியிருக்க கூடாது அப்படின்னு போய் பேசியிருக்கணும். தமிழர்களாக இருந்தால் தமிழர்களுடைய உணர்வு அவங்க திரும்ப சொல்றது என்னன்னா திமுக குறித்த விமர்சனத்தை நீங்க தமிழர்கள்னு சொல்றாங்க, சொல்றாங்க. நீங்க திமுக குறித்து விமர்சிக்கிறார், அது சரிதான் அப்படிங்கிறாங்க சார். நான் இப்படி சொல்றேன் சார், திமுக குறித்து விமர்சிக்கிறது எதுவா இருக்கும்னா திமுக ஊழல் செய்கிற கட்சி, அந்த கட்சியோட ஆர்ஜேடி தொடர்பு வச்சிருக்குது, கூட்டணி வச்சு இந்தியா கூட்டணியில அப்ப இவங்க எல்லாம் ஒரு ஊழல் செயின் லிங்க் அப்படி பேசினா பொலிட்டிக்கல். ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக இது அடிக்கிறது, துன்புறுத்துகிறது, இது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இது பிரிவினைவாதத்தான பேச்சை தவிர வேற என்ன பார்க்க முடியும்? ஒரு கட்சியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்க எப்படி பிரிவினை? சார், கட்சி என்ன சார்? கட்சியில் யார் இருக்கா? மனிதர்கள் தானே இருக்காங்க. இந்த மனிதர்கள் யாரு? தமிழர்கள் தானே. அப்போ நீங்க கட்சியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது வேற. இன உணர்வை நீங்க தூண்டுறீங்க, முடியின் பேரை நீங்க சார் வேற ஒரு விமர்சனத்தை தமிழ் வச்சிருக்காங்க. நான் அது அடுத்த சுற்றுல கேட்கலாம். இப்ப கூட சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகவில் இருப்பவர்கள் பாதிக்கு மேல் தமிழர்கள் கிடையாதுங்கிற ஒரு கருத்தை கூட சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பலதரப்பட்ட மக்கள் திமுக இருக்க தான் செய்யறாங்க. என்ன சொல்ல போனா, நான் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இங்கே பணியாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அழகா நான் கூட வருவதற்கு முன்னாடி கூட ஒரு காணொலி காட்சி பார்த்தேன். பீகார் மக்கள் தொழிலாளர்கள் கிட்ட போய் ஒரு ஊடகவியலாளர் போய் இவங்க கேள்வி கேட்கறாங்க, நீங்க எப்படி இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறோம், அங்க 400 ரூபாய்க்கு கூலி வாங்கிட்டு இருந்தோம், இங்க 800 ரூபாய்க்கு வாங்குறோம், மாசம் நான் 30,000 சம்பாதிக்கிறேன், 24,000 நான் ஊருக்கு அனுப்புறேன், இங்க நான் நிம்மதியா இருக்கிறேன், தமிழ் படிக்கிறேன், என் பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்குது, இலவச பாட புத்தகம் கொடுக்குறாங்க. ஏன் ரீசெண்டா ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு மாணவி, பீகார் மாநிலத்தை சேர்ந்த நம் தமிழ்நாட்டில் வசிக்க பிறந்த ஒரு மாணவி, அவங்க ஸ்கூல்ல எடுத்த மார்க் தமிழ்ல 90% மார்க் எடுத்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தை பத்தி அந்த அம்மா ரொம்ப பெருமையா பேசியிருக்க அந்த குழந்தை. சார், இப்போ முதல் கட்டமா என்னன்னா இந்த ஹேட் ஸ்பீச்சஸ்
தேர்தல் நேரத்தின் போது இது போன்ற பரப்புரை மேற்கொள்வது என்பது திரு மோடி அவர்களுக்கோ பாஜகவுக்கோ இது கைவந்த கலைதான். ஆனால் தேர்தல் ஆணையம் வாய் மூடிக்கொண்டு கை கட்டி கொண்டு இருப்பதுதான் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. முதல் சுற்றில் எடுத்துக்கிறேன், ரொம்ப சுருக்கமாக முதல் சுற்று கருத்து எடுத்துறேன். விஜயதாரணி, ஒரு தமிழ்நாட்டை குறித்து தேர்தல் வரும்போதெல்லாம் எங்கே சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இங்கே தமிழர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு இடத்துல பாஜக இருக்கு, பிரதமர் மோடி இருக்கிறார் அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதலாவது பிரதமர் மோடி அவர்கள் கூறியது பீகாரிகளை திமுக துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அடிப்படை நான் சொல்றேன். அதாவது தமிழர்களை அவர் சொல்லல, திமுகவினர்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதோட அவங்க அதான் வரேன் நானு. நீங்க திமுக இருக்கவங்களும் தமிழர்கள் தானேன்னு கேட்கிறாரு அவர். தமிழர்கள் எல்லாரும் திமுகவினர் கிடையாது, அப்படி பார்க்கணும். அதை திமுகவினர் தமிழர்களோட தமிழர்கள் எல்லாரும் திமுகவினரா? இல்ல இல்ல, தமிழர்கள் தமிழர்கள் தான், பல கட்சிகள்ல இருக்காங்க. என்ன அடிப்படையில் குற்றச்சாட்டு? அதாவது டிவிஎன் செந்தில்குமார் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசும்போது ஹிந்தி பேசும் மாநிலங்கள் எல்லாமே வந்து கௌமுத்ரா ஸ்டேட்ஸ், கோமுத்திரம் மாநிலங்கள் சொல்லி ரொம்ப அசிங்கமா விமர்சனம் பண்ணாரு நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி அமைச்சர் திமுக எம்பி, அவர் திமுக அமைச்சர் திரு அன்பரசன், அவர் பேசும்போது வட இந்தியர்கள் இவங்கெல்லாம் வந்து பன்றி போல் பெருகுகிறார்கள் என்று ரொம்ப அவமானமாக பேசியிருக்கிறாரு. அடுத்தது அண்ணன் துரைமுருகன் அமைச்சர் அவர்கள், வட இந்திய கலாச்சாரம் அருவருப்பானது, மோசமானது, வட இந்தியாவில் 5லிருந்து 10 பேர் ஒரு பெண்ணை மணக்கிறார்கள் என்று உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசியிருக்கிறார். அதே மாதிரி திரு கே பொன்முடி அவர்கள் வந்து அமைச்சராக இருந்தப்போ ஹிந்தி படித்தவர்கள் மாடு மேய்ப்பது, பானிபூரி விற்றல், கட்டுமான வேலைகள் போன்ற கழிவறைகள் சுத்தம் செய்வது போன்ற பணிகளில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். அமைச்சர் திமுக அமைச்சர் KKS ராமச்சந்திரன் அவர்கள், தமிழ்நாடு வணிகர்கள் வட இந்திய வணிகர்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை, இதே வார்த்தையை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் பேசியிருக்கிறார். இது அத்தனையுமே வீடியோ பதிவும் இருக்கு. இவங்க பேசுனது எல்லாமே, நீங்க சொன்ன எல்லாத்துலயும் என்ன சொல்றீங்க? இவங்க எல்லாமே திமுக தான். ஆமா, நீங்க சொன்ன எல்லாத்துலயும் ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்கன்னா வட இந்தியர்கள் ஹிந்தி பேசுவாங்க. நீங்க சொன்ன அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டேன்னா, பிகாரிகள் அத்தனை பேரையும் வட இந்தியர்கள் சொல்லலாம், ஆனா வட இந்தியர்கள் அத்தனை பேரையும் பிகாரிகள்னு சொல்ல முடியாது. அதான் இல்ல, அதாவது அப்படிதானே, வட இந்தியால தானே இருக்கு பீகார். அது நான் மறுக்கல, ஆனா வட இந்தியர்கள்னு சொன்னதை பிகாரிகளை துன்புறுத்துறாங்கன்னு சுருக்கி அங்க போய் பேசினா பீகாரிகளும் அது தவறாயிடுது இல்ல? அந்த இடத்துல தவறே கிடையாது, பீகாரிகள் அனைவருமே வட இந்தியர்கள் தான். அதான் நான் சொல்றேன், ஆனா வட இந்தியர்கள் அத்தனை பேரும் பீகாரிகள் கிடையாது. வட இந்தியர்கள் இது இன்னும் மோசம், அத்தனை வட இந்தியர்களும் மோசமா பேசியிருக்கிறாங்க. இது இன்னும் மோசம், வெறும் பீகாரிகளை மட்டும் கிடையாது. வட இந்தியர்கள் யூபி மக்களா இருக்கட்டும், காஷ்மீர் மக்களா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், எல்லா வட இந்தியர்களையும் படு மோசமா பேசியிருக்கிறாங்க. இதுல பீகாரிகளும் இன்க்ளூடட். ஆகையால் பீகாரிகள் அனைவருமே வட இந்தியர்கள்.